வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணாலஜி 101 6வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ரியா ஜியோல் கிட்ட வந்து, நீ எப்படி இருக்க ஜியோல், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ உனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா, நம்ம தனியாக பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதுக்கு ஜியோல் வந்து எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன சொல்கிறது அப்படின்றது இப்போ தெரிஞ்சிருக்காது. ஏன்னா பக்கத்தில் தான் ஜீவோனும் பண்ணி நின்றுட்டு இருப்பாங்களாம். இப்போ என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு இருப்பான். அதை புரிஞ்சுக்கிட்ட பண்ணியும் ஜீவோனும் அங்கேருந்து கிளாஸுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அடுத்த சீனில் ஜியோல் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ரியாவை கேண்டீன் கூட்டிகிட்டு போய் மீட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அங்கே பேசிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது, ரியா தான் ஜியோலோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜியோலும் ரியாவும் டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ரீசன்னே தெரியாது, 2 பேரும் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் பிரேக்கப் பண்ணிக்கல. என்னதான் இவங்க 2 பேர் பிரிஞ்சாலும் ரியாவுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இத்தனை வருஷம் ஆச்சு, 2 வருஷம் கேப்ல நம்ம கிட்ட கொஞ்சம் கால் பண்ணி பேசிருக்கலாம், எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கால், ஒரு மெசேஜ் ஏன் கேட்கல, ஏன் பேசல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கியூரியஸ் இருக்கும். அது வந்து ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஜியோனுக்கு ரியானா ரொம்ப பிடிச்சிருக்கும். அவன் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்ததுனால அவனால வந்து எப்படி இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதை தெரிஞ்சுக்காம அவ பிரிவை தாங்க முடியாம தான் இருந்திருப்பான். கொஞ்சம் முன்னாடி கூட ரியா டக்குன்னு வந்து அப்ரோச் பண்ணும்போது எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்றது தெரியாம முடிச்சதுக்கு காரணமும் இதுதான். அந்த மாதிரி கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்ல தான் ஜியோல் இருந்திருப்பான். இப்ப கூட அவனுக்கு வந்து அவளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதே தெரியல. அந்த விஷயத்தை ஓப்பனா ரியா கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிருப்பான். இன்னொரு பக்கம் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்பாங்களா. அப்பதான் கேம்பஸ்ல வந்து ஒரு புதுசா ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேம்பஸ் சைட்ல வந்து போட்டிருப்பாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஜியோல ரியா ஒன்னா இருக்க போஸ்ட் வந்து ஆன்லைன்ல வந்து போஸ்ட் ஆயிருக்கும். இதை யார் போஸ்ட் பண்ணான்னு பார்த்தா ரியா தான் போஸ்ட் பண்ணிருப்பான். அப்ப இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களா, இவங்க 2 பேரும் கப்பிள்ஸா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும். 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரியா ஜியோல் அவங்க 2 பேரோட பேர் வந்து ரொம்ப சூப்பரான பேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலேஜ் ஃபுல்லா பேசியிருப்பாங்க. அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபேமஸான கப்பிளாகவும் இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்ப இடையில தான் மறந்து போயிருப்பாங்க. இப்ப திரும்பி இந்த போஸ்டர் பார்க்கும்போது அவங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த போஸ்டர் பார்த்து ஃப்ரெண்டு பொண்ணு சொல்லுவாங்க, அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல இந்த ஜியோ கிட்ட, அது ஒன்றும் உன் பெரிய செலிபிரிட்டியும் கிடையாது, அவனுக்கு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டும் கிடையாது, ஏன் தான் இந்த ரியா போய் அவனை போய் லவ் பண்ணான்னு தெரியல பாரு, இன்னும் அட்டை மாதிரி ஒட்டிட்டே இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு போபி, ஆனா இது பண்ணிக்கு ஹர்ட் ஆகும்ல, அவ என்னதான் பிஸியா இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலுமே ரியா வந்து ஜெயோலோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், இது அந்த விஷயம் அவளுக்கு வந்து ஹர்ட் ஆக தானே செய்யும். என்னதான் இப்போ வந்து அவன் ஃப்ரீயாவே இருந்தாலுமே இப்படி இருக்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு ஹர்ட்னா ஒன்றும் ஆகல, நீங்க எதுக்காக ஃபீல் பண்ணா சொல்லிட்டு இருக்க வேணாம், ஏன்னா எனக்கும் ஜியோக்கு நல்ல ஒண்ணுமே இல்லை, நாங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணாதானே எனக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கு, எங்க 2 பேருக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுவாங்க, உங்க 2 பேர்த்தையும் பார்த்தாவே தெரியுது உங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு, நீயே இன்னும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற, உனக்கும் நல்லா தெரியும் நீ ஜியோ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, ஜியோல உன்னை லவ் பண்ற மாதிரி தான் நடந்துக்கிறான், நீயே எதுக்கு உன்னை வந்து மறைச்சிட்டே இருக்க, என்னதான் அவங்க பெஸ்ட் கப்பலாவே இருந்தாலுமே நீங்களும் வந்து கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா பெஸ்ட் கப்பலா இருக்கலாம்ல, ஏன்னா உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இப்படி பேசிட்டு இருந்த ஜியோன்னு தானே கேட்டுட்டு இருப்பான். அவனுக்கு பாப்பான், நமக்கு தெரியும் இவங்க 2 பேர் எப்படி க்ளோஸ் ஆனாங்க தெரியலையே அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஜெயோலோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நியூஸ் தெரிய வரும். அவங்களும் வந்து ஆன்லைன்ல போஸ்ட் ஆயிருக்கும்னு அந்த விஷயத்தை பார்த்திருப்பாங்க. ஏன்னா ரியல் ஜெயோல் திருப்பி போட்டோ பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஜெயோல் அந்த சைடு இருந்து வருவான். அவங்க கிட்ட இந்த போட்டோ பார்த்து கேட்பாங்க, என்னடா திருப்பி நீ ரியா வந்து கமிட் ஆயிட்டீங்க போல இருக்கு, சொல்லவே இல்லை, எப்படா ட்ரீட் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த போட்டோ இப்பதான் ஜெயோல் பாப்பான் போல இருக்கு, அவனுக்கு இந்த விஷயமே கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்காது, எப்படி இப்படி போய் வந்து போஸ்ட் பண்ணலாம், நம்ம இப்ப 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இல்ல, இந்த போட்டோ மட்டும் பண்ணி பார்த்தாலும் தப்பா நினைச்சுக்க மாட்டாளா, நானும் ரியாவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பதறி போய் பண்ணி தேடி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போவான். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி இப்பதான் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, கிடைச்ச சான்ஸ் வந்து இவ கெடுத்துருவா போலதானே இருக்கு அப்படின்றதால யோசிச்சுட்டு போயிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட கிளாஸ்க்கு போற வழியில இந்த போட்டோ போஸ்ட் போட்டிருப்பாங்களா, அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு கொஞ்சம் அனீசியா ஃபீல் ஆகும், இது நமக்கு எப்படி இருந்தாலும் இது செட் ஆகுற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு திடீர்னு ஜியோலோட வாய்ஸ் கேட்குமா, ஏன்னா ஜியோலோட வாய்ஸ் கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்பி பார்ப்பாங்க. பார்த்து ஜியோல் அங்க தேடி வந்திருப்பான். என்ன இங்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப பண்ணிக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ஜியோல ரியா மீட் பண்ணது, அவங்க பேசிட்டு இருப்பாங்களா, அந்த விஷயம் தான் ஞாபகம் வரும். அப்படி ஞாபகம் வந்து உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, ரியா வந்து ரொம்ப அழகான பொண்ணு, எல்லா விதத்திலும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கா, அவளை லவ் பண்ணிட்டு இருந்த பையன் எப்படி நம்மள லவ் பண்ணுவான், நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்கு, ஒரு முட்டாள் மாதிரி திரும்பி அதே தப்பு பண்ணி ஏமாந்துருக்கோம்ல, இனிமேல் நம்ம அந்த விஷயத்த பண்ணக்கூடாது, நமக்கு காதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தனக்கு தானே முடிவு பண்ணிட்டு ஜியோல் என்ன பேச வரான்னு சொல்லி கூட கேட்காம அங்கிருந்து கிளம்பி போயிருவாங்க. ஜியோல் பாப்பா இவங்க என்ன நடந்துச்சு, நம்ம எதுவுமே பேசல, அவ பாட்டு கோச்சிட்டு போறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கன்ஃபியூஷன் ஆகி நின்றுட்டு இருப்பான். அடுத்த கிளாஸ்ல தான் காட்டுறாங்க, பண்ணி தன்னோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்ப அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது, அவங்களுக்கு வந்து எப்பயுமே இந்த இப்ப நடந்த விஷயங்கள் தான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்குமா, அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை நினைச்சுக்கிட்டே தெரியாம தன்னோட கையில வந்து கட் பண்ணிக்குவாங்க. பக்கத்துல தான் ஜியோன்னு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவன் இந்த விஷயத்தை நோட் பண்ணிடுவான். உடனே பண்ணிக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து கட்டானா அவன் தான் போட்டுட்டு இருப்பான். என்ன பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டியா பாரு, இப்ப கையில அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி
எனக்கு ரொம்ப கவலை அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். சரி நீ பார்க்க ரொம்ப வந்து டயர்டா இருக்க, சரிவா நம்ம சாப்பிட போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவன் வந்து பனியை சாப்பிட கூப்பிடுவான். அப்படி கூப்பிடும் போது கரெக்டா ஜீவனுக்கு அவங்க தங்கச்சி ஹைவோன்ட்டு வந்து கால் வரும். ஆனா இந்த மாதிரி நான் காலேஜுக்கு வெளியில தான் வெயிட் பண்றேன், நம்ம சேர்ந்து இன்னைக்கு சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி உடனே இந்த விஷயத்த பண்ணி கிட்ட சொல்லுவானா. சரிவா ஹைவோன் நீ கூட சாப்பிடறா எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, அவளும் ஜாயின் பண்ணிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப பண்ணி கூட தானே சாப்பிட போயிருக்காங்க, ஆனா ஒரு சாதாரணமான சிம்பிளான ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டு போயிருப்பாங்க. ஹைவோனுக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப புதுசா இருக்கும். ஏன்னா ஜீவனோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலி, எப்பயுமே ரிச்சான ஹோட்டல் தானே போயிருப்பாங்க. ஒரு சிம்பிளான ஹோட்டல்ல அது ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்கு, இங்க எப்படி சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஹெசிடேட் பண்ணி இருக்கிறது வந்து பன்னிக்கு நல்லா புரியுமா, ஆனா ஒரு கேக் எடுத்து எப்படி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹைவோன் டீச் தான் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை பார்க்கும்போது ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா அட்டாச்மெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஜீவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே நம்ம தங்கச்சி கூட இவன் நல்லா செட் ஆகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பனியை ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து முன்னா சாப்பிட்டு நினைச்சு வீட்டுக்கு கிளம்பி போவாங்களா. அப்படி போகும்போது ஜீவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பக்கெட் நிறைய கேக் வாங்கி பன்னிக்கு வந்து கொடுப்பான். எதுக்குடா அப்படின்னு கேட்கும்போது நீ வந்து இதை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்ததை பார்த்தேன், அதனாலதான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அடுத்த டைம் இருந்தா வேற எங்கேயாவது போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த டைம் கார்ல இந்த ஹைவோன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் கூட இருக்காங்களே, இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்களே, அந்த வந்து போட்டோவை எடுத்து வச்சுக்குவாங்க. அடுத்து ஜீவன் வந்து பன்னி அனுப்பிவிட்டு கார்ல வந்து உட்காருவானா. அப்ப வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இதை பார்த்து ஹைவன் கேட்பாங்க, என்ன நீ பன்னி லவ் தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன கேட்கற அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி சைலண்டா சிரிப்பானா. நீ பார்த்தாலே தெரியுதுடா என்ன அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட் பையனை தான் காட்டுவாங்க. அது ரொம்ப பிஸியா போபே கூட சேட் பண்ணிட்டு இருப்பானா. இதை வந்து அந்த சைடு வந்துட்டு இருக்க ஜியோல் பாப்பா என்ன சேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி படிச்சு பார்ப்பானா. பார்த்தா என்னடா நீ இவ்வளவு ஸ்லோவா சேட் பண்ணிட்டு இருக்க, இந்த ஸ்பீடுக்கு போனேன்னு வச்சுக்கோவே போபே உன வேணான்னு சொல்லிட்டு போயிடுவா, பார்த்து கூடி சீக்கிரம் ரிஜெக்ட் ஆயிட போறா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பானா. அதுக்கு ஃப்ரெண்ட் பையன் எனக்கு இதான் செட் ஆகும், நான் எப்படி பண்ணிட்டு போறேன் விடு, உன்னோட போனை காட்டு நீ என்ன பண்ணிருக்கன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கி பாப்பானா. பார்த்துட்டு ரொம்ப சிரிப்பா, எதுக்குடா அப்ப சிரிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நானாவது பரவாயில்லடா இந்த அளவுக்கு மேனேஜா இருக்கேன், நீ போற போக்க பார்த்தா சீக்கிரம் லவ் புட்டுக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. என்னோட இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். பாரு நீ அவகிட்ட இப்படி பேசிருக்கன்னு பாரு, ரொம்ப ரூடா பேசிருக்க, அவளோட நீ 10 மெசேஜ் போட்டீங்கன்னா ஒரு மெசேஜ் பதில் போறதுக்கு யோசிச்சு போடுறா, இப்படியாட ஒரு லவ் பண்ற பொண்ணு கிட்ட பேசுவேன், கொஞ்சம் கூட பாசமாவே பேச மாட்டியா, பாவண்டா அவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. என்னடா சொல்ற உண்மையில அவ பயந்துருப்பாளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏன் பயந்துருக்க மாட்டாளா, பாரு நீ பேசிட்டு இருக்கதெல்லாம் அப்படிதான் இருக்கு, பாத்துடா கொஞ்சம் பார்த்து நடந்துக்க பாரு, போபி வேணா பாரு எனக்கு டிராமா டிக்கெட் கொடுக்குற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கான், நான் இந்த மாதிரியே கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே போயிட்டு இருப்பேன், நீ தான் இன்னும் இப்படியே உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெறுப்பித்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவா. இந்த டைம் காலேஜ்ல வந்து பிளைண்ட் டேட் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு விருப்பப்பட்டவங்க போகலாம், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டு பொண்ணு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்களா. அதுக்கு போபி சொல்லிடுவாங்க எனக்கு பிளைண்ட் டேட்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை தெரியுமா, ஏன்னா எனக்கு வந்து டிராமா ஒர்க் அதிகமா இருக்குன்னு அதை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பன்னி கிட்ட கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா எனக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு இப்போ என்கிட்ட அமௌண்ட் இல்லை, எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, ஆனா பார்ட் டைம் எங்கேயாவது பார்க்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. என்ன பார்ட் டைம் பார்க்க போறியா அப்படின்ற மாதிரி போபி கேட்பாங்களா. ஆமான்னு சொல்லுவோம். சரி விடு எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட் டைம் ரோல் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒர்க் தான், ஃபிலிம்ல நடிக்கிறியா, ஒரு அன்னைக்கே வந்து பேமெண்ட் கரெக்டா கொடுத்துருவாங்க, வேலை ஈஸி தான், என்ன ஓகேனா சொல்லி கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நீ எனக்கு அதை வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி நானும் கால் பண்ணி உனக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா அப்ப நான் தான் தனியா போகணும் போல இருக்கு, சரி விடுங்க நானே பிளைண்ட் தனியா போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஜீவனும் பண்ணி ஒன்னா கேம்பஸ்ல நடந்து போயிட்டு இருப்பாங்களா. இந்த விஷயத்த அந்த சைடு வந்து ஜீவல் பாப்பான். இது அவனுக்கு கொஞ்சம் கூட சுத்தமாவே பிடிக்காது. பாரு எவ்வளோ டைம் வந்து ரொம்ப க்ளோஸா தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவான். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு போகுது. இதே மாதிரி அவங்க 2 பேர் க்ளோஸா நடந்து வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ ஒரு டைம் பேஸ்கெட் பால் என்ன ஆகும் அப்படின்னா பண்ணி மேல படுற மாதிரி வந்துடும். அதை பார்த்து ஜீவல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேமா ஓடி வந்து அதை தடுத்து நிறுத்திடுவான். பக்கத்துல தான் ஜீவன் நின்றுட்டு இருப்பான். அவனை பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிச்சிருவான். நீ கூட தாண்டா வர, ஒழுங்கா அவளை பாத்துக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி பிடிச்சி ரொம்ப திட்டி விட்டுருவான். பண்ணி இதெல்லாம் பார்ப்பாங்க. இவன் இப்படி கத்திட்டு இருக்கான், இது ஜீவன் இது மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. ஜீவன் ஜெயல் கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவான், நீ பெருக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்க, உன மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கேன், என்ன எனக்கு ஷோ பண்ணனா தெரியாது, நான் எப்படி இருக்கேனோ அப்படிதான் இருக்க முடியும், பால் வந்து நான் பிடிக்கிறதுக்குள்ள நீ வந்துட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ரொம்ப சீன் போட்டு ஹீரோ மாதிரி சுத்தர நிறுத்திட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி நோஸ் கட் பண்ணி விட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். பண்ணி பார்ப்பாங்க இவங்க 2 பேரும் எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களை சமாதானப்படுத்தி அவங்க தான் அங்க இருந்து அனுப்பி வைப்பாங்க. அடுத்து அன்னைக்கு நைட் பண்ணி வீட்டுல அவங்க பேரண்ட்ஸ் கூட உட்காந்து ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ ஒன்று பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல கெஸ்டா யார் போயிருப்பா அப்படின்னா பன்னியோட அம்மா தான் போயிருப்பாங்க. அதான் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன்ல வந்து அவங்க அம்மா வந்து சூப்பரா பேசியிருப்பாங்க. அதை பார்த்து அவங்க அப்பா பரவாயில்லடி நீ டிவி வந்து ரொம்ப சூப்பரா இருக்க, ரொம்ப ஃப்ளூயண்டா வேற பேசுற, ரொம்ப கிரேட் தான் நீ அப்படின்ற மாதிரி பெருமையை பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு பன்னியோட அம்மா சொல்லுவாங்க, நீங்க வேற எனக்கு அங்க போனது ரொம்ப படபடன்னு வந்துருச்சு தெரியுமா, என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்ப அந்த ரியா பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்ததே இன்டர்வியூ பண்ணி முடிச்சு தெரியுமா, அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் நல்லா சொதப்பி இருப்பேன், ஆனா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குல்லங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த நான் பண்ணி கேட்டுட்டு தானே இருப்பாங்க.
இருப்பாங்க. உண்மையிலே ரியா யாரு, நல்லா ஒர்க் பண்றா, ஆனா ஏன் வந்து ஜியோல் பின்னாடி சுத்துறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கியூரியாசிட்டி அதிகமா இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் ரியா பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பனியோட அம்மா இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு ரொம்ப அழகா மட்டும் இல்லைங்க, ரொம்ப அறிவாளியான பொண்ணு கூட, எல்லா விஷயத்தையும் திறமையா இருக்கிறா. எனக்கு மட்டும் ஒரு பையன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு மருமகளா கேட்பேன். அப்படியே ரொம்ப திறமையான பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் பண்ணி கேட்கும்போது கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்றது, தன்னோட அம்மா ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதனால அதை கேட்டுட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க, பன்னி வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணணும்ல, அதனால ஒரு டிராமாக்கு எக்ஸ்ட்ரா போய் நின்றுட்டு இருப்பாங்க. அவ போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பேரப் பண்றதா போபே தான் வர வேண்டியதா இருக்கும். ஆனா இன்னும் போபே வந்து வந்திருக்க மாட்டாங்க. பன்னி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, க்ரூ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால இன்னும் காணாம அப்படின்ற மாதிரி சொல்லி டேரக்டர் கேட்டுட்டு இருப்பாங்க. இல்லங்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி பன்னி பேசிட்டு இருக்கும்போது அங்க கரெக்டா அந்த டயத்துக்கு ஜியோல் வருவான். ஜியோல் இங்க என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி வந்து பன்னி பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்ப அங்க வந்து டேரக்டர்கிட்ட போய் சொல்லுவா, இந்த மாதிரி போபிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல, நான் தான் உங்களுக்கு பதில ரீப்ளேஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு சீனை காட்டுறாங்க. ஆக்சுவலி ஜெயல் தானா போய் போபே கிட்ட கேட்டிருப்பான், இந்த மாதிரி நான் பண்ணி கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் தனியா, ப்ளீஸ் இந்த ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அதனாலதான் போபே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து அனுப்பி விட்டுருப்பாங்க. அப்படிதான் வந்து இங்க ஜாயின் பண்ணிருப்பான். அந்த விஷயத்தை தான் காட்டுறாங்க. இப்போ வந்து ஆக்ட் பண்ணல, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ரெண்டு பேரும் வந்து பேர பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா கேஷுவலா பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க சீன் முடிஞ்சோம் ஜியோல இருந்து பண்ணி கிட்ட சொல்லுவான், நான் வந்து கேம்பஸ்ல நடந்த போட்டோ பத்தி உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஆனா டேரக்டர் என்ன சொல்லுவானா, அதான் சீன் முடிஞ்சலப்பா வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயத்தை இப்போ விட்டா பின்னாடி சொல்ல முடியாதுன்றதுனால ஜியோல் என்ன பண்ணுவானா, இந்த உன்ட்ட முக்கியமா சொல்லி ஆகணும், அதுக்காக தான் இங்க வந்தேன். ஆக்சுவலி எனக்கும் அவளுக்கு இதில் எதுவுமே இல்லை, நானும் ரியாவும் எப்பயோ பிரேக்கப் பண்ணிட்டோம், எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் இருக்கிற இதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பண்ணி பார்ப்பாங்களா. இந்த விஷயத்தை நான் உன்ட்ட முன்னாடியே சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா எனக்கு டைமே கிடைக்கல, நீ என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்ப நான் கேட்டு வந்தேன், இல்லைன்னு நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த க்ரூல இருக்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் நகர்ந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப ஜெயல் என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கும் யூரிக்கும் நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர வேற எதுவுமே இல்லை, அதனால நீ இந்த விஷயத்தை தப்பா எடுத்துக்காத, உங்ககிட்ட நான் சொல்றதுக்காக தான் பார்ட் டைம் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போவாங்க. இன்னொரு பக்கம் போபி வந்து ஒரு டிராமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் கமெண்டா வரும். யார் இது ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த கமெண்ட் பண்றது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் பையன் தான் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் காட்டுறாங்க. பன்னி வந்து இன்னும் அங்கதான் இருந்துட்டு இருப்பாங்க, இன்னும் ஷூட் முடியல. அப்ப போயிட்டு இருக்கும்போது இடையில இருந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிரும். மெயின் ஆக்டர் இருக்காங்களே, அவங்களோட பெயிண்டிங் வந்து ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிரும், அதனால இதுக்கு மேல வந்து இந்த ஷூட் வந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து அங்க இருக்கவங்க எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்களா. இந்த விஷயத்தை வந்து பண்ணி பார்ப்பாங்க. கொஞ்சம் கூட நான் ஸ்கல்ப்சர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த பொண்ணு தான், எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் தெரியும், நான் வேணா சரி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை வாங்கி இவங்க கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. அதை பண்ணி கொடுத்தவொடனே பார்க்கும்போது அந்த ஒர்க் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒரிஜினல் பெயிண்டிங் எப்படி இருக்குமோ அதை விட வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். இந்த விஷயத்தை பார்த்து எல்லாருமே வந்து பண்ணி வந்து பாராட்டிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த க்ரூலேயே ஒரு மேடம் இருப்பாங்க, அவங்க பண்ணிக்கிட்ட வந்து இந்த இது என்னோட கான்டாக்ட் நம்பர், நீ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு பெயிண்டிங் வந்து ரொம்ப நல்லா வந்து ஸ்கோப் இருக்கு, பின்னாடி உனக்கு எதுவும் பெயிண்டிங் வந்து நல்லா ஒர்க் பண்ணணும் இல்ல இம்ப்ரூவ் ஆகணும்னு தோணுச்சு அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணு, கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட கார்டு அவங்களுக்கு கொடுத்து அங்க இருந்து கிளம்பி போவாங்க. இதை கேட்கும்போது பன்னிக்கு ஹாப்பியா இருக்கும், அவங்களும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க, பன்னி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்க. அதனால அவங்க சும்மா பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பன்னி கிட்ட சொல்லுவாங்க, நாங்க நேற்று தான் ஜியோலி ரியாவை வந்து காஃபி ஷாப்ல பார்த்தோம், அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு நீ சொன்ன, ஆனா இன்னும் ஏன் சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க, அப்படியே சுத்திட்டே இருந்தாங்கன்னா அவங்க திரும்பி க்ளோஸ் ஆயிட்டா என்ன பண்ணுவேன், ஏற்கனவே முன்னாடியே காலேஜ்ல வந்து அவங்க ஃபேமஸ் கப்பலா தானே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்ற மாதிரி பன்னி கேட்பாங்களா, ஏன் உனக்கு இந்த விஷயம் தெரியாதா, நிறைய பேர் எக்ஸ் லவர்ஸ் பிரிஞ்சவங்க திருப்பி ரீஜாயின் பண்ணிக்கிறாங்க, அப்பயே இருந்துக்க போதும், இப்போ ஏன் விஷயத்தையும் எடுத்துக்கேன், என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு எனக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு தான், இருந்தாலும் அவன் என் கூட தான் பார்த்துட்டு தான் இருக்கான், என்னை கூட விட வேற எந்த பொண்ணு கூட அவனால் இருக்க முடியல, அவனுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான், அதனால நீ பார்த்துக்கப்பா, ஜெயல் அப்படின்னா என்ன பண்றதுனால யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே பண்ணி யோசிப்பாங்களா. அதுக்கு வந்து போபி சொல்லிடுவாங்க, இங்க பாரு உனக்கு ஜெயல் நம்பணும்னு தோணுச்சுன்னா முழுசா நம்பு, கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்லாம் இருக்காத, ஏதாவது பிடிக்கல அப்படின்னா அவன் ஸ்டார்டிங்லேயே கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோ, அதை விட்டு மனசுலேயே போட்டு வச்சுக்கிட்டு பின்னாடி சொல்லணும்னு நினைச்சுன்னா அது உங்களுக்கு சிரமம் தானே, ஆனா இப்பவே கிளாரிஃபை பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பனி அதை நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு போவாங்க. அடுத்து நைட்டு தான் காட்டுறாங்க, பனி தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சரியா தூக்கமே வராது. போபி சொன்ன வார்த்தைகள் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். போபி என்ன சொல்லியிருப்பாங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோ, ஜியோக்கு என்ன நினைப்பான்னு யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பன்னிக்கு வந்து ஜியல் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு போனதுல இருந்து என்ன தெரிய வந்திருக்கும், அவன் வந்து சின்சியரா தான் லவ் பண்றா அப்படின்றது தெரிய வந்திருக்கும். அப்ப வந்து நம்ம ஏன் அவனை நம்ப கூடாது, நம்ம ஒரு தடவை நம்பி தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி
சொல்லிட்டு சரி நம்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில தான் கட்டுவாங்க. பன்னியும் ஜெயிலும் கேம்பஸ்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஜெயில் என்ன பண்ணுவோம்னா பன்னி கிட்ட கேட்பான், நாளைக்கு வேணா நம்ம ஈவினிங் வந்து பாஸ்தா சாப்பிட போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி பன்னி சட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்பதான் உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணமே இல்லையே, நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களே, அதனால அப்படி சொல்லிடுவாங்க. அடுத்த கிளாஸ்ல தான் கட்டுவாங்க. பன்னி இந்த விஷயத்த ஜீவன் கிட்ட சொல்லுவாங்க. ஒரு பையன் வந்து திடீர்னு ஒரு பொண்ணு கிட்ட பாஸ்தா சாப்பிட போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு என்ன அர்த்தம், அவன் டேட்டு கூப்பிடான்னு அர்த்தமா, இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே ஜீவன் சந்தேகமா பாப்பானா. அப்பதான் மணி சொல்லுவாங்க, சரி சரி சொல்றேன், நான் தான் அந்த பொண்ணு, அந்த பையன் வேற யாரும் இல்ல ஜியோல் தான், அப்ப சொல்லு நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதை கேட்டு ஜீவன் வந்து டென்ஷன் ஆயிடுவானா. நீ எதை பத்தி கவலைப்படுறதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவனுக்கு நான் நல்லா கேட்டுட்டேன், ஜெயோலுக்கும் சரி டியாக்கும் சரி எந்த சம்பந்தமும் இல்ல, அவங்க டேட் பண்ணவும் கிடையாது, அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படியோ முடிஞ்சிருச்சு. இப்போ அவன் என்ன பாஸ்தாக்கு கூப்பிடான், நீ என்ன நினைக்கிற இதை பத்தி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஜீவனுக்கு சொல்லவே வேணாம், சுத்தமாவே ஜெயோல பிடிக்காதுல. அவன் என்ன சொல்லுவான், எப்பயும் போலதான் சும்மா அவன் அவனை சாப்பிட கூப்பிட்டுருக்கான், இது வந்து நீ எப்படி டேட்னு கன்சிடர் பண்ணுவேன், சும்மா கூட கூப்பிட்டுருக்கலாம்ல ஃப்ரெண்ட்லியா, ஆனா நீ அதை பத்தினா அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நினைச்சுக்காத, அது நீ போகும் பாத்துக்குவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டு பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஜெயில மீட் பண்ணும்போது அவன் கை நிறைய ஒரு பாக்ஸ் இருக்குமா. என்னடா அப்படின்னு கேட்கும்போது கேம்பஸ்ல திங்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிருப்பாங்களே, அந்த திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பான். அப்ப வந்து ஜெயில் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பான். டேய் இந்த ஜீவன் கிட்ட போய் கொடுத்துறியா, இந்த அவனோட பர்ஸ் போல இருக்கு, மிஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி கொடுப்பான். சரி கூட நானே அவனோட வாலெட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கிருந்து வாங்கிட்டு வருவான். சரி நானே போய் அவங்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது கொடுக்கறதுக்காக கிளாஸ் கிளம்பி வருவான். இங்க கிளாஸ்ல பன்னியும் ஜீவனும் ஸ்டாச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பன்னி ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் தூசி பட்டுறமா. உடனே ஜீவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தட்டி விட்டுட்டு இருப்பான். கரெக்டா அங்க வந்து ஜெயில் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த விஷயத்த பாத்துருவான். மத்த பசங்க என்ன பண்ணுவாங்க, இதை பார்த்தா டென்ஷன் ஆயிடுவாங்களே. ஆனா ஜெயில் வந்து டென்ஷன் ஆகல. சரி இவங்க 2 பேரும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரே கிளாஸ், ஏதோ தூசி பட்டிருக்கு எடுத்து விட்டுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். பன்னியை எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுற மாதிரி கிடையாது, ஆனா கொஞ்சம் பொசசிவும் இருக்கு, இல்லைன்னு சொல்லலாம், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அது உள்ள வந்து என்ன பண்றேன்னா பன்னி என்ன பண்ணி ரொம்ப ஒர்க் ஹெவியா இருக்கா பாரு, ரொம்ப டயர்டா, பேசாம ஒண்ணு பண்ணு, சீக்கிரமா வந்து ஒர்க்க முடிச்சுட்டு வீட்டுக்கு போ, நான் போகும்போது வேணா உனக்கு கால் பண்ணி கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்புறம் ஜீவன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தனியாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவன் அங்க இருந்து கூட்டிட்டு போவான். தனியா கூட்டிட்டு போன ஜெயில் வந்து ஜீவன் கிட்ட சொல்லுவான், நான் வந்து பன்னி வந்து ரொம்ப சீரியஸா தான் லவ் பண்றேன், நீ தான் எங்க 2 பேருக்கு இடையில டிஸ்டர்பா வருவன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனா நான் அவளை ஃப்ரெண்டு மாதிரி தானே ட்ரீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜீவன் கேட்பானா. உனக்கே அந்த விஷயம் நல்லா தெரியும், நீ அவளை ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்றியா, எப்படி உனக்கு அவ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து இந்த விஷயத்துல முடிவு பண்ணிக்கோ, ஏன்னா நீ வந்து உன்னோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றது நீ மறைச்சிட்டு இருக்க, உனக்கு கூடிய சீக்கிரமே அது புரிய வரும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு லவ்வரை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா உனக்கு அவளுக்கும் நடுவில் எதுவுமே இருக்கக்கூடாது, நீங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருக்கணும்ன்றதான் என்னோட முழு ஆசையும் கூட. ஆனா பாத்துக்கோப்பா நீ எப்படி எடுத்துக்குவான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவனோட பர்ஸ் இருக்கும்ல அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போவான். நெக்ஸ்ட் சீன்ல ஜீவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பன்னி வந்து வீட்டுல போய் டிராப் பண்ணி விட்டுட்டு அங்கிருந்து போவானா. அப்பதான் வந்து அவன் அந்த வாலெட் கொடுத்துருப்பான ஜெயோல், அதை எடுத்து பார்ப்பான். அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல பன்னியும் ஜீவனும் சேர்ந்துருப்பாங்களா, அந்த போட்டோ வந்து வாலெட்ல இருக்கும். இப்போ ஜெயோலுக்கு போய் ஒரு ஹைவன் வந்து அன்னைக்கு போட்டோ எடுத்திருப்பாங்களா, அந்த போட்டோ வந்து இந்த வாலெட்ல வச்சிருப்பாங்க போல இருக்கு. இந்த விஷயம் வந்து ஜீவனுக்கு தெரிஞ்சிருக்காது, இப்பதான் அதை பார்த்திருப்பான். அப்ப இதை பார்த்துட்டு தான் ஜெயோல் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பன்னி தான் காட்டுவாங்க. வீட்டுக்கு போனோன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயோலுக்கு கால் பண்ணிடுவாங்க. நாளைக்கு நம்ம பாஸ்தா சாப்பிட போலான்னு சொன்னீல, எப்ப போலாம், எத்தனை மணிக்கு மீட் பண்ணலாம், அதுக்கும் அவன் பேச டைம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஜெயில் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிக்நேம் வச்சு கூப்பிடுவாங்க. இதை கேட்கும்போது ஜெயிலுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பரவாயில்லையே நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டம் போல இருக்கு, நிக்நேமா வச்சு கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில நம்ம டேட் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பன்னி கிளம்பி கிளாஸ்க்கு போவாங்க. அதுக்கு ஜீவன் கேட்பா என்ன இன்னைக்கு ஹாப்பியா இருக்குன்னு கேட்கும்போது இன்னைக்கு நானும் ஜெயில் வந்து 7 மணிக்கு பாஸ்தா சாப்பிட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஜெயில் என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா கேம்பஸ்ல வந்து ரியா வந்து எதேச்சியா மீட் பண்ணுவான். இன்னைக்கு ரியா வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருப்பாங்க போல இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம், டின்னர் போலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஜெயில் வந்து எந்த பதிலுமே சொல்லாம ரொம்ப சைலண்டா அங்க இருந்து போவானா. நடந்துட்டு இருந்துச்சுல இந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் பண்ணி வந்து தூரத்துல இருந்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த கிளாஸ்ல தான் காட்டுவாங்க ஜியோல வந்து எப்படி ரியா பிரிஞ்சா அப்படின்றத வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து இவனும் ரியாவும் வந்து ரொம்ப பெஸ்ட் கப்பலா தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் ரியா வந்து நம்ம 2 பேர் பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஏன் பிரியலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல கொஞ்ச நாள் மட்டும்தான், நம்ம பிரேக்அப்னா பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை ஜேவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது எப்படி இது பிரேக்கப் இல்லைன்னு சொல்ற, அது எப்படி கொஞ்ச நாள் நம்மள பிரிஞ்சிருக்க முடியும், இதுக்கான பாசிபிளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்ப கத்தி விட்டுருவான். ஏன்னா ரொம்ப ஹாப்பியா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பிரேக்கப் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எப்படி இருக்கும், உனக்கு அதனால ஹர்ட் ஆகி ஃபீல் ஆயிட்டு இருக்கும். அப்ப கேட்பான் நம்ம திடீர்னு வந்து இப்ப நீ பிரேக்கப் ரேஞ்சுக்கு பேசுறேன்னா அது காரணம் என்ன, ஏன் நீ
ஏன் பிரிஞ்சிருக்கணும்னு சொல்ற, பிரேக்கப் இல்லைன்னு சொல்ற, பிரிஞ்சிருக்கணும்னு சொல்ற, அதான் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ வந்து ரொம்ப ஓவர் ப்ரொடக்டிவா இருக்க, உன் கூட இருக்கும்போது எனக்கு வந்து நானா இருக்க மாதிரி ஃபீல் ஆக மாட்டேங்குது, அதனாலதான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்கும்போது வந்து ஜியோலுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப அப்செட் ஆயிரும்ல. ஏன்னா ஃபுல்லா லவ் பண்றது அவ்வளவுதான், அவளே இப்படி சொன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவான். அதனால என்ன பண்ணுவானா கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். எதுவுமே பேச மாட்டான், பிரியறேன் பிரேக்கப் அப்படின்னு சொல்லாம போயிடுவான். அடுத்த நாள் காலையில ஃப்ரெண்டு பையன் வந்து இவன் படிச்சுட்டு இருக்க இடத்துல வந்து சொல்லுவான், இந்த மாதிரி வந்து அவன் அப்ராட் கிளம்பி போயிட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரியா கால் பண்ணி பார்ப்பான், கால் அட்டன் பண்ண மாட்டாங்க, மெசேஜ் பண்ணி பார்ப்பான், அது போக மாட்டேங்குது. அந்த டென்ஷன்ல இருந்து அன்னையில இருந்து என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா அவள்கிட்ட வந்து கம்ப்ளீட்டா பேச்சுவார்த்தையை ஸ்டாப் பண்ணிருப்பான். அதான் இப்ப நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவங்க கம்ப்ளீட்டா பிரேக்கப் அப்படின்றத சொல்லலாம், தெரிஞ்சிருக்காங்க அவ்வளவுதான். அடுத்து பனியோட கிளாஸ்ல எல்லாம் காட்டுவாங்க. பனி ஜீவன் கிட்ட சொல்லுவா, நீ கிளாஸ் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் ஜீவன் 7 மணிக்கு மீட் பண்ண போறேனே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. சரி அப்ப நான் ஒண்ணு பண்றேன், உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் அந்த வழியா தான் போறேன், உன்னை டிராப் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சரி ஓகே டிராப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பனி வந்து ஜீவன் கூட வருவாங்க. இன்னொரு பக்கம் ஜெயனும் கிளாஸ் முடிஞ்சு வெளியே வருவாங்களா. அப்புறம் வந்து ரியா வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. எதுக்கு இப்ப நிறுத்துற அப்படின்னு கேட்கும்போது எங்களோட டின்னர் வரேன்னு சொன்னீங்களா, வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ஆல்ரெடி பிளான் இருக்கு, அதனால உங்க கூட வர இஷ்டம் இல்லை, நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஜெயல் சொல்லுவான். அது எப்படி உனக்கு பிளான் இருக்க முடியும், அப்படியே இருந்தாலும் என்ன, ஒரு ஃப்ரெண்டு கூட தானே இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்க வாய்ப்பே இல்லை, ஆனா நம்ம போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்டு ஜியலுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிரும், பிடிச்சி திட்டி விட்டுருவான். எனக்கு நீ பிரேக்கப் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு நல்லா ஞாபகம் இருக்கு, இனிமேல் இந்த மாதிரி டீஸ் பண்ற வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவானா. அதுக்கு ரியா கேட்பாங்க, நான் எப்போ நீ பிரேக்கப் பண்ணேன், நமக்குள்ள எப்ப பிரேக்கப் ஆச்சு, நான் டெம்பரரியா தானே பிரிஞ்சிருக்கோன்னு சொன்னேன், இப்போ என்னோட இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் ஒன்னும் நீ சொல்றத நம்புறதுக்கு முட்டாள்னா ஒண்ணு கிடையாது, நீ அப்பவும் சரி இப்பவும் சரி ஷெல்ஃபிஷா தான் இருக்க, உங்களோட பேசவே நான் தயாரா இல்லை, இப்பவும் இல்லை, எப்பவுமே நான் உன்னை பேசணும்னு நினைக்கவே இல்லை, இனி நம்ம எப்பயுமே மீட் பண்ணவே வேணாம், உன்னை பார்த்தாவே எனக்கு ரொம்ப டென்ஷனா தான் ஆகுது, என் கண்ணு முன்னாடியே வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேவல் அங்க இருந்து போவானா. இன்னொரு பக்கம் பண்ணி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு தானே 7 மணிக்கு பாஸ்தா சாப்பிட வரேன்னு சொல்லி சொன்னான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா ஜேவல் அங்க வருவான். ஆனா பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ரியாவும் அங்க வருவாங்க. இந்த விஷயம் வந்து பன்னிக்கு சுத்தமாவே பிடிக்காது, இவையே இப்படி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ரியாவோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா ஜேவ் வந்து இப்ப நம்ம மேல டென்ஷன்ல இருக்கான், கொஞ்ச நாள் விட்டா நம்மள புரிஞ்சுக்குவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. இப்ப ஏன்னா இந்த அளவுக்கு பேசிட்டானே, இதுக்கு மேல அவனை கன்வின்ஸ் பண்ணல அப்படின்னா எப்பயுமே தனக்கு கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது. சோ நம்மளோட லவ் வந்து அவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்ம விட்டு போக மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இன்னும் பன்னி வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்களா. ரியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜேயோட கையை பிடிச்சிட்டு விட மாட்டாங்க. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், உன்னை விட்டு நான் இருக்கவே முடியாது, நீ என்ன மிஸ் பண்ணிருப்பேன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு தானே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். இவன் வந்து இப்ப நம்மள இங்க பாஸ்தா சாப்பிடறதுக்கு வர சொன்னா நம்ம இதை டேட்னு நினைச்சு வந்திருக்கோம், இவன் கூட உன்னோட எக்ஸ் வந்து கூட்டிட்டு வந்திருக்கான், அது மட்டும் இல்லாம அவ கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆயிருவாங்க. இன்னொரு பக்கம் ரியா இந்த வார்த்தைகள்லாம் எதுக்காக பேசிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஜியோல் மேல. ஏன்னா அவ லவ் பண்ணும்போது ரியா என்ன சொன்னாலும் நம்பிருப்பானே, அப்ப இன்னும் நான் நம்புவான், தன்னை மிஸ் பண்ணுவான், இதை வச்சு அவங்கள்ட்ட சேர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க பேசியிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. சரி நம்ம இங்க இருந்து போயிடலாம், ஏன்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் நம்ம தான் இப்போ 3வது நிமிஷம் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பன்னி இந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. இந்த விஷயத்தை பார்த்து ஜெயல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரியாவோட கையை வந்து பிடிச்சு தட்டி விட்டுட்டு பன்னி பின்னாடியே போய் ரியா கண்ணு முன்னாடியே பனியை வந்து கிஸ் பண்ணிடுவான். இந்த விஷயத்தை ரியாவை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, பனியை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா சடனா இந்த விஷயத்தை வந்து ஜெயல் பண்ணிட்டானே. ஆனா 2 பேருமே வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப அதிர்ச்சியா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.